நேற்று ஸ்கூல் முடிஞ்சதும் பசங்களை கூப்பிட்டுட்டு கீழ்கட்டையில் உள்ள ஜெயச்சந்திரன் போனேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஏன்னா மார்க்கெட்ல வெளியில விட அங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கறதுனால தான் அங்கே போறோம். நம்ம விலை மட்டும் இல்லை, அங்கே மரியாதையும் மக்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும்னு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். பில்லிங் செக்ஷன்ல வந்துட்டு ஒரு லைன்ல நின்று அப்புறம் அது வந்து அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்னு சொல்லி போயிட்டாங்க. திரும்ப அந்த லைன்ல இருந்து இந்த பக்கம் வந்து லைன்ல நிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள மிஷின்ல வந்து யாருமே இல்லை. அதுக்கு செகண்ட்ல உள்ள மிஷின்ல ஒருத்தவங்க பில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பில்லிங்காக லைன்ல நிக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க பில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பில்லிங்க்கு செகண்ட்ல நிக்கிறேன். திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. ஓகே, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மிஷின்ல போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க மூவ் ஆகுற டைம்ல ஒரு அண்ணன் வந்து உள்ள வந்து பேகை வச்சுட்டு பில் போட கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன், அண்ணா நாங்க ரொம்ப நேரமா நிக்கிறோம், நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏமா நீ அதுல நேரமா நின்ன, அங்கவே போடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. உடனே நான் சொன்னேன், என்ன ரொம்ப நேரமா நிக்கிறோம், இங்க ஆள் இல்லைன்னு சொல்லி தான் இதை மூவ் பண்ணி அங்க தள்ளி நின்னேன். நீங்க இப்பதானே வந்தீங்க, நான் போட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே நீ அந்தால போமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கு வந்து அந்த போமா வாமாங்கிறது கொஞ்சம் சத்தமா வேற சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஹிட் ஆயிருச்சு. ஆனா நம்ம அவர் பில் போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. எனக்கு வந்து ஓகே பரவாயில்ல அவர் போடட்டும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. ஏன்னா அவர் என்ன பேசுனது வந்து எனக்கு வந்து அதை ஏத்துக்கவே முடியல. உடனே அவரை வந்து டச் பண்ணி கூப்பிட்டேன், அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். உடனே திரும்பிட்டு என்னமா அப்படி சொன்னாரு. எதுக்கு மரியாதை இல்லாம பேசுறீங்க, நான் உங்களை அண்ணன் கூப்பிடுறேன் வாங்க போங்கன்னு தானே சொன்னேன், எதுக்கு மரியாதை இல்லாம பேசுறீங்க, அது சத்தமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே திரும்பவும் அதே மாதிரி அதே டோன்ல அப்படியே மரியாதை இல்லாம தான் திரும்பவும் பேசுறாரு. எதுக்கு மணி தொட்டு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு அந்த டைம்ல வந்து சிரிப்பு வந்துருச்சு. என்னடா என்னை தொட்டு பேசுறேன்னு சொல்றானே, எனக்கு கெட்டு போயிருவானா தொட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பு தந்துச்சு. ஆனா சிரிச்சிடக்கூடாது, நான் அந்த இடத்துல என்னோட எதிர்ப்பை தெரிவிக்கணும் இல்லையா, அதனால சிரிக்காம திரும்பவும் அவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன். நீங்க பேசுனது தப்பு, நீங்க வந்து இப்படி கத்தி பேசுறது தப்பு, நான் போட்டுக்கிறேன், எனக்கு டைம், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். திரும்பவும் அவர் அதே பிஹேவியர்லேயே சத்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. வந்துட்டு அக்கா சாரிக்கா, விட்டுருங்கக்கா, ப்ளீஸ்க்கா, பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், இதை என்கிட்ட சொல்லாதீங்க, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அவர்கிட்ட சொல்ல முடியாதுக்கா, அவருக்கு உடம்புக்கு முடியல, அவர் வந்து டேப்லெட் போடுறாரு, அவர் வந்து அப்படிதான் கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தப்பு அவர் மேல மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃப் மேலையும் தான். அவர் ஸ்டேபிளா இல்ல இன் மென்டல், அவர் வந்து ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிறவரை அவர் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூட்டு வரக்கூடாது. அவர் வீட்லயும் இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட அதிகமா பிஹேவ் பண்ணிருப்பாரு. ஆனா யாருனே தெரியாத ஒரு பொண்ணுகிட்டயே அவர் இப்படி நடந்துகிட்டாருன்னா வீட்டுல அவங்க ஒய்ஃப் கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் இதை விட அதிகமா தான் நடந்திருப்பாரு. அப்பவே வீட்டுல இருக்கிற அவங்க அம்மாவோ ஒய்ஃபோ விளக்கமாத்த திருப்பிக்கிட்டு 4 சாத்து சாத்திருந்தாங்கன்னா வெளியில இருக்கிற பொண்ணுங்களை இப்படி பேசணுங்கிற எண்ணமே அவனுக்கு வந்திருக்கா. சொன்னேன், நீங்க இப்படி போற போக்குல வார்த்தையை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கீங்க, பின்னாடி உங்களை கட்டிக்கிட்ட அந்த பொம்பளை பாவம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லினேன். அவர் பில் போட்டுட்டே அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா அட்வைஸ் பண்றோம்ல, கவனிக்கவே இல்லை. அப்போ என் பையன் பக்கத்துல இருந்தா அவங்க கிட்ட சொன்னேன், கிருஷ்ணாமா உனக்கும் கோவம் அந்த அங்கிள் மாதிரியே தான் வருது, இப்படி கோவப்பட்டினா போற இடத்துல எல்லாம் செருப்படி வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை விட ஹைலைட் என்னன்னா, இப்படி ஒருத்தர் வந்து அசிங்கமாவோ ஒரு பொண்ணை வந்து அவமானமோ படுத்திக்கிட்டு இருக்காரு. அங்க வேலை பார்க்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து கூட அவரை கேட்கல. அங்க அத்தனை ஆம்பளைங்க